மாம்பழத்தோட விலையும் அதிகம். அப்புறம் நீங்க கிழிஞ்ச நோட்டை வேற கொடுக்குறீங்க. இப்போ நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா பேங்க்லயும் கிழிஞ்ச நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். RBI சொல்லுது, ஸ்மார்ட்டா இருங்க, கூலா இருங்க. இந்த டாக்டர் மனுஷங்களுக்கு ஆபரேஷன் பண்றானா இல்ல கசாப்பு கடை நடத்துறானா? உள்ள இருந்து இப்படி சத்தம் வருது, என்னால தாங்க முடியல. ஒருவேளை அவரால பல்ல புடுங்க முடியாம போனதுனால தரையில இருக்கிற கல்லை எடுத்து பல்ல அடிச்சு உடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன விட்டுருங்க, நான் இல்ல, என்ன விட்டுருங்க. நான் சொல்றத கேளு. அட நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ இந்த மாதிரி பயந்து பயந்து வெளியே ஓடிக்கிட்டு இருந்தா நான் எப்படியா உன் பல்ல புடுங்கிறது? ஒரு நிமிஷம் பொறுத்துக்க. என் பல்லுல வலியே இல்ல, எனக்கு வலி எல்லாம் கையில தான். உங்களுக்கு என் பல்லு வேணுமா? இப்ப பாருங்க, இந்தாங்க. நண்பர்களே, கொஞ்சம் என் கிளினிக்க பாத்துக்கங்க. நான் போய் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒருவேளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட போறான். இது கிளினிக்கா இல்ல மனுஷங்களை டார்ச்சர் பண்ற இடமா? இவரெல்லாம் ஒரு டாக்டர்னு மதிச்சு வந்தாலே இந்த மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும். இங்க இருக்கிறத பூரா டாக்டர் ஜக்கா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த Dress எப்படி இருக்கு? HSல அப்படியே டாக்டர் மாதிரியே இருக்க. ஆனா எனக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிராத. பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அந்த பரங்கி காமெண்ட எனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். பேஷண்ட் கிட்ட அன்பா நடந்துக்கணும், பணிவா இருந்து பணிவிட செய்யணும். இதெல்லாம் அவனுக்கு சொல்லி தர போறேன். ஆடாடா, வீட்ல சாப்பிட்ட ஐஸ்கிரீம் எவ்வளவு நல்லா இருந்தது. ஆனா அதனால ஏற்பட்ட பல்வலி தாங்க முடியல. அத சரி பண்ண முடியுமா உங்களால? சொல்லுங்க டாக்டர்ஸ், சரி பண்ண முடியுமா? உங்க பல்வலி என்ன பல்லே இல்லாம பண்ணிடுறேன். நீங்க வாங்க, தைரியமா வந்து உட்காருங்க. பல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாவட்டத்திலேயே என்னை விட சிறந்த பல் டாக்டர் யாருமே கிடையாது. அடடா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். நான் ரொம்ப ஆனா மோட்டோ ஆனாவாது கீனாவாது கடவுளா பார்த்து நமக்கு இப்படி ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சிருக்காரு. அந்த பேஷண்ட் கிட்ட அன்பா நடந்து அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம கடமை. நீங்க வந்து உட்காருங்க. ஆடாடாடாடா, என்ன பணிவா பேசுறீங்க நீங்க. ஆனா என்னால தான் பல்வலி தாங்க முடியல. சரி பண்ணி விடுங்க. நல்லா பண்ணிடுவாரு, படுத்துக்கங்க சார். என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணும் பயப்படாதீங்க, ஓபனிங் இப்படிதான் இருக்கும். ஆனா பினிஷிங்ல எதுவும் இருக்காது. நீங்க வாயை திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம். வாயில உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க டாக்டர். இதுக்கு மேல திறக்க முடியாது. ஓகே, கோளாறு எங்க இருக்குன்னு பாத்துறேன். என்கிட்டயே கேளுங்க டாக்டர், நானே சொல்லிடுறேன். வலிக்கிறது இதோ இந்த பல்லு தான். இவர் டாக்டர் மட்டும் இல்ல, மிகப்பெரிய மகான். வாயை திறந்து பார்த்து எத்தனை பல்லு சொத்தன்னு சொல்லிடுவாரு. இருந்தாலும் உங்க வாயால சொன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு படுத்துக்கீங்க. மத்ததே எங்க டாக்டர் பாத்துக்குவாரு. உங்க பல்ல பத்தி நீங்க பதட்டப்படாதீங்க சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடே மோட்டு, பல்ல புடுங்கறத பத்தி ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா குடுறா. என்னடா? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பசி எடுத்தா எனக்கு மூளையா வேலை செய்யாதுன்னு. நான் என்ன பண்ணுவேன்? ஐடியா. டொடங் டொடங். டொடங் டொடங். ஹலோ டக். ஐடியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அமைதியா அருமையா வேலை செய்றீங்க. மகிழ்ச்சியா இவ்வளவு சத்தம் போடுது. ரொம்ப கஷ்டம். ஆனா எங்களுக்கு ஈஸி. உண்மையா சொல்லுங்க, நீங்க டாக்டரா இல்ல போலி டாக்டரா? யாரை பார்த்து பொசுக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக எத்தனை பேர் வெளியில வெயிட் பண்றாங்க உனக்கு தெரியுமா? தேவையில்லாம பேசாத. எனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இனிமே பக்கத்துல வர மாட்டேன். போகாதீங்க. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? என் பேரு விடா கண்ட, அவன் பேரு குடா கண்ட. பத்துலு விட புடி. விடுங்க, என்ன விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்ன விடுங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ விடுங்க. விடுங்க, எனக்கு வேலையா இருக்குது. ஏய் நில்லு நில்லு, அந்த சேரையாவது கொடுத்துட்டு போ. ஐயோ
இந்த டாக்டருக்கு இன்னொரு பேஷண்ட் வராமலா போயிடுவான். பாப்போம். நேரம் சரியில்லாத அடுத்த பேஷண்ட் வந்துகிட்டு இருக்கான். டாக்டருங்க டாக்டருங்க எங்க டாக்டர் டாக்டருங்க கம்பவுண்டர் சார் டாக்டர் எங்க சார்? யாருமே கம்பவுண்டர் கிடையாது, ரெண்டு பேருமே டாக்டர் தான். இவர் டாக்டர் பத்துலு. இவர் படிப்பு என்ன தெரியுமா? DEFGHIJKLMNOP. அப்புறம் இவர் பேர் தான் டாக்டர் மோட்டோ. EMSMURALI. சரி உங்கள மாதிரி பெரிய டாக்டர்லாம் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் தான். என் தம்பிக்கு அட்டாக் வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அட்டாக் பண்ணணும்னா நீ உடனடியா சிங்கத்துக்கு ஃபோன் பண்ணு. இவன் சொன்னதையே செய்யி. அட என்ன டாக்டர் நீங்க திருடன் போலீஸ் விளையாட சொல்றீங்க? என் கூட பிறந்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றேன். சீக்கிரம் வாங்க. அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஹார்ட் அட்டாக்? அப்ப வாங்க போலாம். அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களா? அது எதுக்கு? எதுக்கா? போன தடவை டாக்டர் வந்தப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சு மேல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, அவன் குணமாயிட்டான். நீங்க இப்ப வேணாங்கறீங்க? இந்த மிஷின்ல என்ன இருக்கு? இதோட ஷேப் பார்க்கிறதுக்கு அயர்ன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது இன்ஜெக்ஷனும் கிடையாது. என்னாச்சு அவனுக்கு? இது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு நினைக்கிறேன், அதனால என் கிட்ட கொண்டு வந்துடாத. இது அவங்கிட்ட லேசா தான் வச்ச, அதுக்குள்ள ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போயிட்டான். என்னாச்சு இவனுக்கு? மோட்டோ ஏண்டா மோட்டோ, அயன் பாக்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில கசங்காத ஏன் துணிய அயன் பண்ணிட்டியேடா. மிஷினா இது? மனுஷனை மேலையும் கீழையும் பறக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஓதமாக்கறேன். ஏய் மோட்டோ, அடுத்த பேஷண்ட் அட்டாக் வந்துகிட்டு இருக்காரு. டாக்டர் சார், டாக்டர் சார். ஐயோ, நான் தான் டாக்டர். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என்ன பாம்பு கடிச்சிருச்சு பாருங்க டாக்டர். பாம்பு உங்க கைய கடிச்சது சரி, பாம்பு அந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? எனக்கு அப்படி தெரியும் டாக்டர், அந்த பாம்பே போய் கலுங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியலன்னா நாங்க வைத்தியம் பார்க்க முடியாது. யோ, ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் உயிரை காப்பாத்துனா பாம்போட குளம் கோத்திரம்லாம் கேக்குறியா? என்ன காப்பாத்து. ஓகே, நாங்க சரி பண்ணிடுறோம். அதுக்காக தானே நாங்க BA BL எல்லாம் படிச்சிருக்கோம். யோ, நீங்க செய்யறத பார்த்தா என்ன காப்பாத்துற மாதிரி தெரியல. என்ன பண்ண போறீங்க? ஐடியா. யோ, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா முத்தம் கொடுக்கறிய. முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஐயா. ஏன் கத்துற? யோ, இங்க என்ன நடக்குது? ரொம்ப பதட்டப்படுறாரு இந்த பேஷண்ட். இது நல்ல பாம்பு, அது கக்கின விஷத்தை அதுவே உறிஞ்சி எடுத்துரும். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா மேலோகத்துக்கே அனுப்பிடுவீங்க போல இருக்க. ஒரே ஒரு தடவை நல்ல பையன்ல கைய காட்டுங்க. இது நல்ல பாம்பு, கைய ஒண்ணும் பண்ணாது, விஷத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துரும். என்ன மட்டும் பண்ணிடாத. வேணாம் வேணாம், என்ன விட்டுரு. நான் இல்ல. யோ, வெளியில வருவீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். ஒரு புதுமையான முறையில வைத்தியம் பார்க்கலான்னு பார்த்தா இந்த பைத்தியக்கார பையன் நம்மள நம்பாம ஓடி போயிட்டானே. நான் ரொம்ப அட்வான்ஸான பாம்பு. நீங்க பகுடி ஊதி நான் ஆட மாட்டேன். நான் ஊதுறேன், நீங்க ஆடுங்க. என்னது, நீயால நடிச்ச பாம்பு இதானா? ஆமா, இல்லனா கொத்தி தீத்துறோம். அப்படின்னா நாம டான்ஸ் ஆடாம இது நம்மள விடாது போல இருக்கு. ஆமா, பத்துலு சீக்கிரம் டான்ஸ் ஆடு, நல்லா ஆடு. மோட்டோ திரும்பி பார்க்கல, நேரம் இல்ல, சீக்கிரம் வந்துரு. அம்மா அம்மா. டாக்டர் ஜக்கா, அங்க பாருங்க, போலி டாக்டர்கள்.
விடாதீங்க அவனை அடிங்க. எங்க அவங்க டாக்டர் இல்லங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவனுங்க யாரா இருந்தா என்ன, அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஏய் ஓடுறதுக்கு இதுதான் சரியான நேரம் மோட்டோ. அம்மே. ஐடியா. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். ஆமா, இனிமே நமக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. மறுபடியும் டான்ஸ் ஆடணுமா? பத்துலோ, அந்த பாவிங்க கிட்ட தப்பிச்சு அந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டோம். பாட்டு பாடி எப்படியாவது இதை ஏமாத்தணும். ஒரே ஜீவன் ஒன்று உள்ளம் வாராய்க்கண்ணா. இங்க பாருங்க, சும்மா ஆடாம இந்த Dress-அ போட்டுட்டு ஆடுங்க. டேய் சமோசாவாயா, ஏதாவது பேசி சமாளிடா. சமோசா சாப்பிடுறதுக்கு கூட நான் இந்த அளவுக்கு உருண்டதே கிடையாது. நாங்க டாக்டர் கிடையாது, எங்களை விட்டு. ஊதலுக்கு ஒரு எண்டே கிடையாதா? அம்மா அது சார். நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஐடியாவை வச்சு கடையை திறந்துட்டீங்க. இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க. என்ன இங்க பாருங்க கசிட்டராம், நீங்க பெயிண்டிங் கடையை திறந்து வச்சிட்டீங்க. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் பெயிண்டிங்கே தெரியாது. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. பெயிண்டிங் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிங்கம் சார், நீங்க இப்ப ரிப்பனை கட் பண்ணுங்க சார். நீங்க என்ன இந்த ரிப்பனை கட் பண்ண சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. வாங்க, நாம திருஷ்டி தாங்காவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். அட பாவி பூசணிக்கா மந்தையா. சாரி சார், த்ரோ மிஸ் ஆயி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. மை டியர் மோட்டு, என் அன்பு நண்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒரு தும்மல் வந்துச்சுன்னா அது அபசகுனம். ரெண்டாவது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. தும்மல வர வைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐயோ அம்மா. அதே பூசணிக்கா மந்தையா, நீ மறுபடியும் வேணும்னே இந்த தேங்காவை என்னோட தலையில உடைக்கிறியா? அடடா, வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, தேங்காய் 2 துண்டா உடைஞ்சிருக்கு. சண்டைய விடுங்க, சமாதானத்துக்கு இதாங்க, இத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, நான் இப்ப கிளம்புறேன். இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆமாப்பா, நானும் கிளம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு என்ன தேடி ஒரு பேஷண்ட் வரானா. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், நீதான் கேட்கல. அந்த சிங்கம் ஒரு விளங்காதவன் ஐயா. தலையில தேங்காய் உடைக்கிற விஷயம் யாராலையும் பண்ண முடியாது, சிங்கம் சாரால மட்டும் தான் முடியும். சார் கொஞ்சம் கேளுங்க, நம்ம ரோட்ல ஜீப்ரா கிராசிங் பெயிண்ட் அடிக்கணும். அடிச்சிடலாம். ரொம்ப அருமையா பெயிண்ட் அடிக்கணும். அத பத்தி கவலையே படாதீங்க. நீங்க பைசாவெல்லாம் முனிசிபல் கமிஷனர்ட்ட பேசிக்கங்க. ஆனா வேலை சரியா நடக்கணும், அதுதான் முக்கியம். நாம சாயங்காலம் சந்திக்கலாம். என் மொத்த வீட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். ஆனா அதே சமயத்துல அது ரொம்ப அழகாவும் இருக்கணும். காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதை நான் மொத்தமா கொடுத்துறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க முடிச்சிடுறோம். சொல்லுங்க. இப்பதான் ஒருத்தர் கிட்ட நாங்க வேலையை செய்ய மாட்டோம்னு சொன்னோம். ஏன்னா உங்க வேற நல்லவங்களுக்கு மட்டும்தான் நாங்க வேலை செய்யறது. உங்க வேலை சாயந்தரத்திலே நாங்க முச்சு குத்துறோம். என்ன சொல்றீங்க? அப்ப இந்தாங்க என்னோட வீட்டு அட்ரஸ், அதோட வீட்டு சாவி, அதோட கொஞ்சம் அட்வான்ஸ். நான் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சிடணும். சரியா? சாயங்காலம் சந்திப்போம். ஓப்பனிங் வந்த அமௌண்ட் நம்ம அக்கவுண்ட்ல போட்டு நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அடே மோட்டோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே நல்ல 2 வேலையை நாம எப்படி செய்யறது? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்றா. கவலையே படாதீங்கப்பா. பெயிண்டிங்ல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க முதல்ல போயிட்டு அந்த ஜீப்ரா கிராசிங் வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த ஜீப்ரா கிராசிங்க பெயிண்டிங் பண்ணுங்க. அதுக்கு நான் மத்த வேலைக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. என்னதான் நாம கடையை திறந்து வேலையை செஞ்சாலும் வேலை செஞ்சு ரொம்ப களைப்பா இருக்குல்ல. வாங்க, ஆளுக்கு 2 சமோசா டீ போய் சாப்பிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க?
இந்த லொகேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். முதல்ல போய் அளவெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த டைரக்ஷன் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது கூட ஓகே தான். சவுத்து மூது. இந்த அளவுக்கு பெயிண்டிங் பண்றவங்க இந்த ஊர்ல நம்மள தவிர வேற யாருமே கிடையாது. இருந்தாலும் எங்கேயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோம். என்ன வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாங்க, இங்க பாருங்க. ரொம்ப ஒசரமா போய் பாராட்டுவாருன்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கு ஜீப்ரா கிராசிங்னா என்னன்னு தெரியுமா? இங்க கொண்டா. ஜீப்ரா கிராசிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரிஜினல் மட்டும்தான். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அத கொடுங்க. பக்கா. இப்ப பாத்தீங்களா? இதுதான் ஒரிஜினல் ஜீப்ரா கிராசிங். ஒரிஜினல் ஜீப்ராவே இந்த பக்கம் வரதா இருந்தாலும் நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரணும். ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல பேசுறபடி பேமெண்ட கொடுங்க. நாங்க சூடா சமோசா சாப்பிடணும், டீ சாப்பிடணும். அதனால டபுள் பேமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் ரோட் இன்ஸ்பெக்ஷன் வேலை வேற இருக்கு. நீங்க வேற இந்த வேலையை சுத்தமா சொதப்பிட்டீங்களே. இதுல வேற டபுள் கேக்குதா? டபுள். நீங்க சொன்ன டபுள் பேமெண்ட் இதானா? மோட்டோ கோட் போட்டா கோச்சிங் டபுள் இருக்கு. ஓடிடலாம். ஓடாதீங்கடா. நில்லுங்கன்னு சொல்றல. உங்களால என் வேலையே போய்டும் போல இருக்கே. உங்களை இன்னைக்கு ஃபுல்லா அடிக்காம விட மாட்டேன். நாம யாருன்றத அவங்களுக்கு புரிய வச்சாகணும். அதாவது 3 பேரும் 3 வேலையை பிரிச்சுக்கலாம். 3 பேரும் ஆளுக்கு ஒரு சுவத்துல பெயிண்ட் அடிக்கலாம். ஓகேவா? ஐடியா. மாடர்ன் ஆர்ட்ட பத்தி இந்த மட பசங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரைகிற மாடர்ன் ஆர்ட். கால் மாட்டிக்கிச்சு. கால் மாட்டிக்கிச்சு. ஆரம்பிச்சிட்டியா? காப்பாத்துங்க, என்னத காப்பாத்துக்கோ. அடுத்துடா. வாடா 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 வாடா. நல்ல பசங்கடா நீங்க. ஐயா நிறுத்திட்டியாடா? நான் ஒருத்தன் தான் நல்லா இருந்த, உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயா புடிங்க புடிங்க. அம்மா யாராவது காப்பாத்துங்க. அம்மா என்ன யாராவது இதுல இருந்து காப்பாத்துங்களேன்டா. தலையில டப்பா கவுத்தி ஏன் அடிக்கிறீங்க? கஜ கஜா. ஏய் குரல் மட்டும் தான் கேட்டுக்கிட்டா இருக்கீங்க. மறுபடியும் என்ன அடிக்க வந்தா உன்னை கொன்னுடுவேன் ராஸ்கல். ஐயோ காதும் கவர் ஆனதுனால ஒண்ணுமே தெரியலையே. என்ன பண்றது இப்ப? ஏனிய என் மேல ஏன்டா தூக்கி போட்ட? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டப்பா வர மாட்டேங்குதுடா. நானும் ரொம்ப நேரமா முக்கி முக்கி தள்ளி பாக்குறேன். இந்த டப்பா மட்டும் தலையில இருந்து வரவே மாட்டேங்குது. நல்ல வேளை நெஞ்சில மிதிச்சான். கொஞ்சம் இறங்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அட என் அருமை நண்பர்களே, உயிர் தோழர்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன சோகமா உட்கார்ந்திருக்கீங்க இப்படி?
இங்க பாருங்க, பெயிண்ட் அடிக்கிறங்கிற பேர்ல எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம், மன்னிச்சிருங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பெயிண்ட் அடிக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனா பினிஷிங் இப்படி ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்றது? பெயிண்டிங்க டக்குன்னு அடிச்சு முடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே செய்யணும். செஞ்சீங்கன்னு வைங்க, வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? இதுக்கப்புறம் எந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட் வந்தாலும் அதை நம்ம 4 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளவு வந்தாலும் ஆளாளுக்கு பகிர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. இதோ இப்படிதான். அட எதுக்குப்பா டைனமைட்லாம் கொண்டு வந்திருக்க நீ? அட இந்த பாம்பை கொண்டு போய் அந்த பெயிண்ட் கடையில சொருகி வெடிக்க வச்சோம்னா வீடு ஃபுல்லா பெயிண்ட் கலர் ஆயிடும். அத மாடர்ன் பெயிண்டிங்னு சொல்லிடலாம். பர்னிச்சர் மேல பேப்பர் ஓட்டுறதுனால பர்னிச்சர் மேல எந்த பெயிண்ட்டும் ஓட்டவே ஓட்டாது. ஆஹா, சூப்பர் ஐடியா. இந்த ஐடியா கொடுத்த உடனே 2 நாள் கழிச்சு நான் சரியா கவனிக்கிறேன். ஆனா நல்லா பேசாத. முதல்ல நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா. என்ன இது? வீட்ல பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சுங்களா? அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். தேங்க்யூ. உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய ஆள் தாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எந்த லட்சணத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு. எப்பா என்னப்பா இது? எங்கப்பா என் வீட்டை காணோம்? வீடா? நீங்க பெயிண்ட் மட்டும் தானே அடிக்க சொன்னீங்க. வீடு போயிடுச்சு, ஆனா பெயிண்ட் மட்டும் போகல. பாத்தீங்களா? உங்க யாரையும் நான் சும்மாவே விட போறதில்ல. இங்க இருந்த வீட யாரு இப்படி பண்ணாங்க? அந்த 4 பேர் தான். அடிச்சு கொல்லுங்க அவங்கள. சீக்கிரமா பத்லு, சீக்கிரமா. கையில மாட்டா நம்மள வாரி எடுத்துருவானுங்க. என் 20 வருஷம் சர்வீஸ்ல என்ன யாரும் ரன்னிங்ல சேஸ் பண்ணதே இல்ல. டோன்ட் வரி, ஃபாலோ மீ.